இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி மாதிரி வினாத்தாள் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 50 வினாக்கள் வரும். தேசிய கீதம் எப்போது அரசியலமைப்பு குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1950ஆம் ஆண்டு ஜனவரி 24. அலுவல் மொழிச்சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1963ஆம் ஆண்டு. மிக நீண்ட காலம் பிரதமராக இருந்தவர் யார்? நேரு. நடமாடும் நீதிமன்றங்கள் எங்கு தொடங்கப்பட்டன? ஹரியானா. மண்டல் கமிஷன் எப்போது அமைக்கப்பட்டது? 1979ஆம் ஆண்டு. அம்பா இன படைக்கொலை எந்த ஆண்டு நடைபெற்றது? 1623ஆம் ஆண்டு. இரண்டாம் கர்நாடக போர் முடிவுக்கு காரணமான உடன்படிக்கை எது? பாண்டிச்சேரி உடன்படிக்கை. இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார்? வில்லியம் பெண்டிங். வாய்ப்பூட்டுச் சட்டம் யாருடைய காலத்தில் இயற்றப்பட்டது? லிட்டன் பிரபு காலத்தில். பெண்கள் விதவை மறுமணச் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1858. பொதுச் செயலரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள். ஐநாவில் கடைசியாக சேர்ந்த நாடு எது? தெற்கு சூடான். கரும்பலகை திட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1992ஆம் ஆண்டு. சர்வதேச பெண்கள் ஆண்டாக ஐநா சபை எந்த ஆண்டு அறிவித்தது? 1978. இந்தியாவின் தேசிய மொழிகள் மொத்தம் எத்தனை? 22 மொழிகள். சுனாமி எப்போது ஏற்பட்டது? டிசம்பர் 26, 2004ஆம் ஆண்டு. அதிக போக்குவரத்து நிறைந்த பெருங்கடல் எது? அட்லாண்டிக் பெருங்கடல். தமிழ்நாட்டில் பெல் நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? திருச்சியில் அமைந்துள்ளது. தந்தி எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? 1844ஆம் ஆண்டு. உலக மக்கள் தொகை எந்த ஆண்டு 1 மில்லியனை எட்டியது? 1804ஆம் ஆண்டு. தேசிய பாரம்பரிய விலங்கு எது? யானை. 2 தலைநகரங்களை உடைய மாநிலம் எது? ஜம்மு மற்றும் காஷ்மீர். கிருஷ்ணா நதி உருவாகும் இடம் எது? மகாபலேஸ்வர். மகாபலேஸ்வர் மகாராஷ்டிரா மாநிலம். 11வது ஐந்தாண்டு திட்டம் மாதிரியை உருவாக்கியவர் யார்? சி. ரங்கராஜன். இந்திய விவசாய ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம்? புதுடெல்லி. வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி எது? பாராமீட்டர். இடிதாங்கியை கண்டுபிடித்தவர் யார்? பெஞ்சமின் பிராங்க்லின். விட்டமின் B1 குறைபாட்டினால் ஏற்படும் நோய் எது? பெரிபெரி நோய். அரசியல் சட்ட திருத்த முறை பெறப்பட்ட நாடு எது? தென்னாப்பிரிக்கா. இந்தியாவின் கோவில் நகரம் எது? புவனேஸ்வர். வெர்னியரின் மீச்சிற்றளவு எவ்வளவு? 0.01 சென்டிமீட்டர். நிலவில் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையை விட எவ்வளவு மடங்கு குறைவு? 6 மடங்கு குறைவு. நிலவில் மண்ணில் நீர் மூலக்கூறுகள் இருப்பதை கண்டறிந்தது எது? சந்திரயான் 1. திடப்பொருள் வாயு பொருளாக மாறும் நிகழ்வின் பெயர் என்ன? பதங்கமாதல். வெப்பத்தை அதிகமாக உட்கவரும் நிறம் எது? கருப்பு நிறம். காஃபியில் உள்ள அமிலம் எது? டானிக் அமிலம். மனித உமிழ்நீரின் pH மதிப்பு எவ்வளவு? 6.5 முதல் 7.5 வரை. அமிலங்கள் உலோகங்களுடன் வினைபுரிந்து எவற்றை தருகின்றது? ஹைட்ரஜனை தருகின்றது. நீரில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நிறை விகிதம் எவ்வளவு? 1:8. கரிம அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு? CH3COOH. கரிம அமிலம் எடுத்துக்காட்டு CH3COOH. டென்னிஸ் ஹாக்கி மட்டைகள் செய்ய பயன்படும் மரம் எது? மல்பெரி மரம். அயோடின் குறைவினால் ஏற்படும் நோய் எது? முன்கழுத்து கழலை நோய். பழசெல் உயிரி எது?
லாமினேரியா. சிட்ரஸ் சைனன்சிஸ் பொது பெயர் என்ன? சாத்துக்குடி. பூஞ்சை கொல்லிக்கு எடுத்துக்காட்டு தருக. போர்டாக்ஸ் கலவை. எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னலை கண்டுபிடித்தவர் யார்? போர்ட்டர். விலங்கு செல்லின் மிக நீளமான செல் எது? நரம்பு செல். வினிகர் தயாரிக்க பயன்படும் பாக்டீரியா எது? அசிட்டோபாக்டர் அசட்டி. மருத்துவத்தின் தந்தை யார்? ஹிப்போக்ரடஸ். செம்பருத்தியின் இருச்சொல் பெயர் என்ன? ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ். அவ்வளோதான்.